97 படங்கள் தயாரித்த ஆர்பி சௌத்ரி அவர்கள் வந்து இறந்திருக்காரு. அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரும்போது அந்த கார் விபத்துனால இறந்திருக்காரு. இவர் வந்து 1988 மலையாள சினிமா மூலயமா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. சூப்பர் அப்படிங்கிற பேனர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய இன்னொரு தயாரிப்பாளர் வந்து குட் நைட் அப்படின்னு ஒரு பேனர் வந்து வச்சுருக்காங்க. 2 பேரும் கம்பைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து குட் மட்டும் எடுத்துகிட்டு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தார். இவருடைய 50வது படத்தில் ஜீவாவை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ஆசை ஆசையாய் படத்தில். இவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான இயக்குநர்கள் எல்லாத்தையுமே வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. சொல்லணும்னா KS ரவிக்குமார், புரியாத புதிர், புது வசந்தம் படத்தில் விக்ரமன் சார், சொல்லாமலே படத்தில் சசிகுமார் சார், இப்போ பிச்சைக்காரன் படம் எடுத்தவர், லிங்குசாமி அவர்கள் ஆனந்தம் படத்து மூலிமா, இந்த மாதிரி பல இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பல நடிகர்களுக்கு வந்து பெரிய பெரிய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. விஜய் அவர்களுக்கு வந்து திருப்பாச்சி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, துல்லாத மனம் துள்ளும் எழில் சார் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்புறம் ராஜா அஜித் சார் படம், அதுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய புதுமுகங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. அவருடைய ட்ரீமே வந்து 100 படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். 97 படம் வந்து எடுத்திருக்காரு. 85வது படம் வந்து விஜய் அவர்கள் நடித்த ஜில்லா திரைப்படம். 100வது படம் மிகப்பெரிய பேனரில் எடுக்கணும், மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு பேன் இந்தியா படமாக எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டு வந்துருந்தாங்க. சினிமாவுக்கு அதிகமான ஃபீல் குட் ஃபிலிம்ஸ், ஒரு ரிப்பீட் வேல்யூ ஹையாக இருக்கக்கூடிய படங்கள், சூரிய வம்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி படங்கள் கொடுத்த ஒரு ஓஜி தயாரிப்பாளர் வந்து நம்மளை விட்டு போயிருக்காரு. ஒரு ஆழ்ந்த இரங்கல்கள். ஜீவா சார் வந்து மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய படங்கள் வந்து கொடுக்கணும். அந்த 100வது படம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேன் இந்தியா பிளாஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான்.